வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா வீக் 28 பற்றி ரீஆப்ரேட்டிங் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன சீரியல் இன்க்ரீசிங் டிக்ரீசிங், ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார், செகண்ட் பிளேஸ் யார், இந்த தடவை என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிஃபோர் சீரியல் பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழில் 2 டப்பிங் சீரியல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நானே வருவேன், லக்ஷ்மி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சீரியலுமே வந்து ஒரு குட் ரீஆப்ரேட்டிங் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த ரீஆப்ரேட்டிங் கிடச்சிருக்கு. அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது மீனாட்சி பொண்ணுங்க. ஸோ ரீஆப்ரேட்டிங் லோனால வெரி சேடில் இருந்தோம். இப்போ வந்து லோ ரேட்டிங்கில் 4th பிளேஸில் மீனாட்சி பொண்ணுங்க இருக்காங்க. அப்கமிங் ஒரு நியூ என்ட்ரி கூட வந்து சீரியலை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ரீஆப்ரேட்டிங் சேஞ்சஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெஞ்சத்தை கில்லாதே வந்து ஃபாஸ்ட் ரேட்டிங்காக 3 சம்திங்கில் இருந்தாங்க. செகண்ட் வீக் பார்க்கும்போது 2.80, அதாவது 2.80 ரீச் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் மேரேஜ் ட்ராக் வரப்போகுது என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப் 5 ஆஃப் ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5வது பிளேஸில் நினைத்தேன் வந்தா இருக்காங்க. ஸோ போன தடவை வந்து நினைத்தாலே இணைக்காமல் இருந்தாங்க. இந்த தடவை சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. 4th பிளேஸில் வீரா. ஸோ சேம் பொசிஷன் தான். 3rd பிளேஸில் வந்து சந்தியா ராகம். ஸோ சேம் வந்து 3rd பிளேஸ் இவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஃபோர் வீக்கில் அண்ணா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தாங்க. இந்த தடவை அகெயின் வந்து அண்ணா சீரியல் செகண்ட் பிளேஸை ரீச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் கார்த்திகை தீபம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரீஆப்ரேட்டிங் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ரேட்டிங்ஸ் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். கார்த்திகை தீபம் அண்ணாவுக்கு வந்து ஃபியூ ரேட்டிங் தான் வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. பட் இந்த வீக் பார்க்கும்போது வேறு லெவல் ரீஆப்ரேட்டிங் போயிருக்கு. கார்த்திகை தீபம் 5 சம்திங்லையும் அண்ணா 4 சம்திங்லையும் இருக்காங்க. அகெயின் கார்த்திகை தீபம் ஜீ தமிழோட டாப் 1 சீரியலாக திஸ் வீக் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் இந்த தடவை சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் ப்ரைம் டைமில் ஹை ரேட்டிங்காக சக்திவேல் ரீச் பண்ணியிருக்காங்க. மற்ற சீரியல்ஸ்லாம் வெரி ஆவரேஜ் தான் போயிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்த பனிவிலும் மலர்வனம் 1.49 இருக்குது. ஸோ டைமிங்கை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டைமிங்கில் ரேட்டிவ் அச்சீவ் பண்ணுறது ரியலாக வந்து ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரேட்டிங்ஸ் வந்து இந்த டைமிங்கில் கம்மியாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கில் ரிலீஸ் பண்ண சீரியல்ஸும் அப்கமிங் எய்ம்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சீரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டைம் சேஞ்ச் பண்ணால் இன்னுமே வந்து டிஆர்பிட்டிங்கை அப்சப் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் வந்து விஜய் டிவியோட டாப் 5 சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5th பிளேஸில் சின்ன மருமகள் இருக்காங்க. 5.84 ரேட்டிங் பண்ணி. 4th பிளேஸில் வந்து பாண்டியன் ஷோ சீசன் 2 ரேட்டிங் வந்து 6.94. பாக்கியலட்சுமி திஸ் வீக் பார்க்கும்போது வெரி எமோஷ்னலாக போயிட்டு இருந்துச்சு. பிஃபோர் வீக்லேருந்தே ரேட்டிங் வந்து 7.44 ரீச் பண்ணியிருக்காங்க. சிறகடிக்க ஆசை ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ரேட்டிங் பார்க்கும்போது 8.92. டாப் தமிழ்நாடு ஆஃப் சீரியல்ஸில் சிறகடிக்க ஆசை திஸ் வீக்கும் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் வீக்கும் அவங்க தான் தமிழ்நாடோட டாப் 1 சீரியலாக இருந்தாங்க. இந்த தடவையும் சிறகடிக்க ஆசை டாப் 1 சீரியலாக அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் மகாநதி ஆகா கல்யாணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6th பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சன் டிவி. ஸோ சன் டிவியில் வெரி லோ ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது மீனா சீரியல் தான் இருக்காங்க. ஸோ அது அஸ்யூஷுவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்கமிங்கில் நிறையா சீரியல்ஸ் வரப்போது எந்த சீரியல் என் பண்ண போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து புன்னகை பூவே இந்த வாரம் கொஞ்சம் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து டப்பிங்காக ரிலீஸ் பண்ண ராமாயணம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட நல்ல ரேட்டிங்கோட போயிட்டுருக்கு. பட் இந்த தடவை சன் டிவி சீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபியூவாக தான் ரேட்டிங் கிடச்சிட்ருக்கு. அதாவது ஹைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே லோவாக தான் போயிட்டுருக்கு. இலக்கியா எப்பவுமே 4 ரீச் பண்ணுவாங்க, இல்லை 4 சம்திங்கில் இருப்பாங்க. இந்த தடவை 3 மிடில் இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் மிஸ்டர் மனைவி 3 சம்திங் ஒரு குட் ரேட்டிங்கை அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் அனாமிகா சண்டேல ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வாரம் 2.88 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 5 ஆஃப் சன் டிவி சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5வது இடத்துல மல்லி சீரியல்ஸ் இருக்காங்க. 4வது பிளேஸில் வானத்தை போலம், 3வது பிளேஸில் மருமகள், 2வது பிளேஸில் கயல், ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிங்கப்பெண்ணே. ஸோ சிங்கப்பெண்ணையோட ரேட்டிங் பார்க்கும்போது 8.18. ஸோ விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை வந்து 8.92, இங்கே 8.18. ஸோ என்னன்னு தெரில, சன் டிவியில் கொஞ்சம் ரேட்டிங்ஸ் எல்லாமே லோவாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிஆர்பி ரேட்டிங்காக நெக்ஸ்ட் வீக் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
15 ஆஃப் வீக் 28 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிறகடிக்க ஆசை இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து சிங்கப்பெண்ணே, தேர்ட் பிளேஸில் கயல், ஃபோர்த்து பிளேஸில் மருமகள், ஃபிஃப்த்து பிளேஸில் பாக்கியலக்ஷ்மி, சிக்ஸ்த்து பிளேஸில் வானத்தை போல, செவன்த்து பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2, எயித்து பிளேஸில் மல்லி, நைன்த்து பிளேஸில் சுந்தரி, 10th பிளேஸில் சின்ன மருமகள், 11வது பிளேஸில் கார்த்திக் தீபம், 12வது பிளேஸில் அண்ணா. பேக் டு பேக் ஜீ தமிழ் சீரியல்ஸ் 11, 12வது பிளேஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 13வது பிளேஸில் இனியா, 14வது பிளேஸில் டப்பிங் ராமாயணம், 15வது பிளேஸில் மகாநதி. இதுதான் டாப் 15 ஆஃப் வீக் 28ஓட டிஆர்பி. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஃபேவரட் சீரியலில் ஸ்பெசிஃபிக் ரேட்டிங்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ரேட்டிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். கலர்ஸ் தமிழ், கலைஞர் டிவி அப்கமிங் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.